தனது செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுவதாகவும் தைலாபுரம் தோட்டத்து சிசிடிவி கேமராக்கள் ஹேக் செய்யப்பட்டிருப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகின்றார். ஏற்கனவே தைலாபுரம் தோட்டத்தில் தன்னுடைய இருக்கையின் அடியிலே ஒரு ஒட்டுக்கேட்பு கருவி லண்டனில் இருந்து வாங்கி வந்து பொருத்தப்பட்டிருந்ததாகவும், அந்த ஒட்டுக்கேட்பு கருவியின் மூலமாக தான் பேசுவதை எல்லாம் யாரோ சிலர் உற்று கேட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது மேலும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். அதன்படி தைலாபுரம் தோட்டத்தினுடைய சிசிடிவி கேமரா காட்சிகள் ஹேக் செய்யப்பட்டிருக்கின்றன. மருத்துவர் ராமதாஸ் பயன்படுத்தக்கூடிய அவருடைய தனிப்பட்ட செல்போன் உரையாடலும் ஹேக் செய்யப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஏறக்குறைய கடந்த 3 ஆண்டுகளாக தைலாபுரம் தோட்டத்திலே மருத்துவர் ராமதாஸை யாரெல்லாம் சந்திக்கின்றார்கள் என்பதை கண்டறிவதற்காக சட்டவிரோதமாக தைலாபுரம் தோட்டத்தினுடைய சிசிடிவி காட்சிகளை ஒரு சிலர் ஹேக் செய்து வைத்திருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் ராமதாஸ் யாருடன் எல்லாம் பேசுகின்றார், என்னவெல்லாம் பேசுகின்றார் என்பதை கேட்டறிவதற்காக அவருடைய செல்போன் உரையாடலும் கூட ஒட்டு கேட்கப்பட்டு வந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். மேலும் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விரைவில், அதாவது நாளைய தினமே கோட்டக்குப்பத்திலே டிஎஸ்பி சந்தித்து முறையீடு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் சைபர் கிரைமை சார்ந்த காவல் துணை கண்காணிப்பாளரிடம் மருத்துவர் ராமதாஸினுடைய செல்போன் உரையாடல்களை ஒட்டு கேட்டது யார், மருத்துவர் ராமதாஸை யாரெல்லாம் சந்திக்கின்றார்கள் என்பதை கண்டறிவதற்காக அவருடைய தைலாபுரம் தோட்டத்தின் சிசிடிவி காட்சிகளை சட்டவிரோதமாக கைப்பற்றி இருப்பது யார் என்பது தொடர்பாக விசாரித்து உண்மை நிலையை கண்டறிய வேண்டும் என நாளைய தினம் சைபர் கிரைமில் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.